புது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயாச்சு. நம்ம குழந்தைங்க முன்னேற்றத்தில் அடுத்த படி எடுத்து வைக்கணும். அதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். என்னென்னலாம் அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நான் டாக்டர் சுஜிதா, ஹோமியோபதி சைக்காட்ரிஸ்ட். அறிவை பகிர்வோம், சேர்ந்தே வளர்வோம். குழந்தைங்க செல்ஃபாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து டைம் டேபிள். நீங்களும் அவங்க கூட சேர்ந்து உட்காந்துட்டு அவங்களே டைம் டேபிள் க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். அவங்களே உட்காந்து டைம் டேபிள் போட்டாங்கன்னா அதில் அவங்க கமிட்டடாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் அது 50% ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிசிப்ளின், அவங்களோட அகாடமிக் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த டைம் டேபிளில் நீங்கள் என்னென்னலாம் இருக்கணுங்கிறத சொல்லிடணும் அவங்கக்கிட்ட. அதில் என்னென்னலாம் மெயினாக இருக்கணும் அப்படின்னா, ஸ்டடி டைம். டெய்லி லீவு, இன்றைக்கி ஹோம்ஒர்க் இல்லை அப்படிலாம் இல்லாமல் டெய்லி இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். இந்த ஸ்டடி டைமுக்கு முன்னாடி என்ன வச்சுக்கலாம்னா, சேட்டிங் டைம்னால் குழந்தைங்க கூட நம்ம உட்காந்து பேசணும். ஸோ ஜென்ரலாக ஒரு டாக் மாதிரி பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணேன் வீட்டில், இல்லை ஆஃபீஸில், நீங்கள் ஸ்கூலில் என்னென்ன பண்ணீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன மிஸ் வந்தாங்க, என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒரு அத்தாரிட்டிவ் வேலை இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு கூட கான்வர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க என்னென்ன மேம் வந்தாங்க, என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே அவங்க சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அன்னன்னைக்கு என்னென்ன படிக்கலாம், ஸோ இன்றைக்கி என்னென்ன நடத்துனாங்க, ஸோ அது அவங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும். அப்போ அது அவங்களுக்கு இன்னும் மனசில் போய் பதியும். ஸோ அது எதெல்லாம் கஷ்டமாக இருந்ததோ அது ஒரு தடவை படிக்க வைக்கலாம். ப்ளஸ் ஹோம்ஒர்க், அது டெய்லி ஒரு ஸ்டடி டைம் ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீடிங் டைம். மார்னிங் டைம் கொஞ்சம் நேரமாவது டெய்லி ஒரு ஸ்டோரி புக்கோ இல்லை நியூஸ் பேப்பரோ ரீட் பண்ணும்போது அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், திங்கிங், வொக்காபுலரி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெய்லி மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes நீங்கள் ரீடிங் டைம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுவும் கண்டிப்பாக டைம் டேபிளில் இருக்கணும். ஸோ ஒரு சைல்டு எப்போ செல்ஃபாக ப்ரைடாக இது பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம போகணும், ஒரு இது வரும் அவங்களுக்கு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்சிபிலிட்டினா இப்போ டெய்லி வாட்டர் கேன் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், லஞ்ச் பேக் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், பெட்டை நீங்கள் தான் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வாட்டரிங், செடியை வாட்டர் பண்ணுறது, தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு அக்கா, தங்கச்சி, தம்பி அந்த மாதிரி இருந்ததுன்னா சிப்ளிங்ஸை குளிக்க வைக்கிறது, அவங்கள ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்குங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதுவும் அந்த டைம் டேபிளில் அவங்கள ஆட் பண்ண சொல்லிக்கணும். அடுத்தது டெய்லி ரொட்டீனுக்கு டைம், அதாவது ப்ரஷிங், ஈட்டிங், அதுக்கு இந்த நேரம் எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நாம் ப்ரஷ் பண்ணணும், இத்தனை மணிக்குள்ளே குளிச்சிருக்கணும், இத்தனை மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருக்கணும். ஸோ அந்த டெய்லி ரொட்டீன். அப்புறம் ப்ளே டைம் யூஸ்வலாக ஸ்டடி டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம், ஸ்டடி டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் விளையாடிட்டு படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கடகடன்னு படிப்பாங்க. ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாண்டாங்கன்னா பாடி மசில்ஸ் எல்லாமே திருப்பியும் அந்த ரீகெயின் ஆகும் எனர்ஜி. அப்புறம் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் ஸ்க்ரீன் டைம் கொடுங்க, ஸ்டார்டிங்கே கொடுக்காம. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் என்ன பண்ணுவோம், நம்மளை டயர்டாக ஆக்கிடும். ஸோ இதை கடைசியாக கொடுத்துக்கோங்க. இந்த ஆர்டரில் சொல்லி உங்கள் குழந்தைங்களையே டைம் டேபிள் ரெடி பண்ண சொல்லுங்கள். இது நீங்களும் ஸ்டிக் ஆன் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அத்தாரிட்டேட்டிவ் வேலை இல்லாமல் ஃப்ரெண்ட்லி வேலை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஆரோக்கியமான குழந்தை நம் கையில்.